ஹலோ வீவர்ஸ், சுழற்றியடிக்கும் சுக்கிரனால வரப்போகின்ற ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடைய பெயர்ச்சியால துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறீங்க. நவ கிரகங்களிலேயே மிக பாசிட்டிவான கிரகம் என்று சொன்னால் அது இந்த சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய பெயர்ச்சி தான் தற்போது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக அடுத்த 120 நாட்களுக்கு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில எதிர்பார்க்காத முக்கியமான திருப்பத்தை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது அடுத்த 120 நாட்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் அதிகப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சுக்கிரனின் ஆசையால குடும்பத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி கலாச்சமானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 27/1/2025 திங்கட்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்டமானது ஆரம்பமாகி விட்டது என்றே சொல்லலாங்க. அதாவது ஜனவரி 28ஆம் தேதி தான் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற போகிறார் என்று சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்டமானது ஆரம்பமாகி விட்டது. அப்போதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அதனுடைய சில விளைவுகளுமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். 28/1/2025 செவ்வாய்க்கிழமையை தொடங்கி மே மாதம் இறுதி வரைக்குமே சுமார் அடுத்த 120 நாட்களுக்கு சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைய போகிறார். பொதுவாகவே சுக்கிரன் உச்சமடைவது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல பயன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்று சொன்னாலேயே பண வரவு, காதல், சொகுசான வாழ்க்கை முறை உள்ளிட்ட நிறைவான அமைப்புக்கு சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா அதிபதியாகவே இருக்காரு. பொதுவாகவே சுக்கிரன் ஆண்டுக்கு 45 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சமடைவார் அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் இவருடைய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 நாட்களுக்கும் 20 நாட்களுக்கும் என்று பிரிந்து தான் பார்த்தீங்கன்னா இவர் உச்சமடைவார். இந்த முறை ஜனவரி 28ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில உச்சமடைந்து சூரியனுடன் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை செய்ய போகிறார். மே மாதம் இறுதி வரைக்குமே சுக்கிரன் உச்சத்திலேயே இருக்க போகிறார். ஜூன் மாதம் தொடக்கத்துல தான் பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி அடைந்து விடுவார் அப்படின்னே சொல்லலாங்க. சுக்கிரன் என்றாலேயே ஒரு பாசிட்டிவான கிரகம் அப்படின்னு தாங்க சொல்லணும். உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம், மாளவிகா யோகம், புதனுடன் இணையும் போது மதன கோபால யோகம், லட்சுமி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே உச்சமடைந்த சுக்கிரன் ராகுவுடன் சேரும்போது அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே பாசிட்டிவ் கிரகமான யோகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி தான் தற்போது ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஜனவரி 27ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் எதிர்கொள்ள போகிறார்கள். இந்த மாற்றங்களும் தாக்கங்களும் துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி 27ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரனாகத்தான் இருக்க போகிறார். துலாமுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இப்போது வரப்போகிறார். 6ஆம் இடம் என்பது போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான போட்டிகள் இருந்தாலுமே அதுல போராடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இப்போது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதன் விளைவாக துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல எந்தவித போட்டிகளாக இருந்தாலும் சரிங்க, ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு நீங்க தொடர்ச்சியாக அதுல விடாமுயற்சியோடு செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்ப காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. 8ஆம் இடத்துல
இடத்துல குரு மறைய போகிறார். இதுவுமே ஒரு நல்ல யோகமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையானது நன்றாக இருக்கக்கூடிய வகையிலையும் நீங்க மற்றவர்களிடம் கேட்ட உதவிகள் உங்களுக்கு தன்னால பாத்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மொத்தத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு இனி சாதகமான சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பை நீங்க சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, எல்லாவற்றிலுமே யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மறக்காம துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அசால்ட்டா விற்றாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் துலாம் ராசி நேயர்கள் கேட்பீங்க, எந்தவித வேலையும் செய்யாமல் இருந்தாவே எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்தவித வேலையும் செய்யாம நம்ம சும்மா இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு எந்தவித நல்லதுமே நடக்காதுங்க. அதாவது 2 கை தட்டுனாதான் ஓசை சத்தமானது அதிகமாக கேட்கும் என்பதற்கு ஏற்ப கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உழைப்பையும் நம்ம போடுகின்ற பட்சத்தில் தான் நாம எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபத்தை நிதி ரீதியான ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாத நேரத்தில் நம்ம என்னதான் கடினமாக உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப பெரிதளவில் நிதி ரீதியான ஆதாயத்தை பார்க்க முடியாதுங்க. இருந்தாலுமே நம்ம போட்ட உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி ரீதியான ஆதாயத்தை நம்ம பார்க்கலாங்க. இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிதளவுக்கு நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சியானது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போராடி வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. சில நேரங்களில் நம்ம என்னதான் போராடினாலுமே நமக்கு பெருசா எந்தவித சாதகமான பலனுமே கிடைக்காது. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கடினமாக ஒரு விஷயங்கள் நமக்கு வேண்டும் அப்படின்னு அதற்காக தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கீங்களோ அந்த வகையில எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு சாதகமான முறையில உதவிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. இருப்பினுமே உங்களுடைய திறமையால நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய அறிவுக்கும் பாராட்டுக்கும் அங்கீகாரமானது தற்போது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. கலை மற்றும் விளையாட்டு துறையில வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி காதல் உறவுல மாற்று கருத்துக்கள் ஏற்படலாம். அதனால உறவுகள் விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் விட்டு கொடுத்துட கூடாதுங்க. ஏன்னா நம்ம மனைவி தானே, நம்முடைய கணவர் தானே அப்படின்னு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க. இது அவங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்காத சங்கடத்தை ஏற்படுத்தி விற்றும் என்பதால் யார்கிட்டையுமே உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுக்க கூடாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள வேண்டுங்க. காதல் உறவுகளில் மிக மிக முக்கியமானதே அந்த நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா கைவிற்றாதீங்க. நம்பிக்கையோடு நீங்களும் நடந்துக்கோங்க. அந்த நம்பிக்கையை முழுமையாக உங்களுடைய பார்ட்னரையும் அனுபவிக்க விடுங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய நடத்தைகளுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க எது செய்தாலுமே அவங்களுக்காகவும் நினைச்சு நீங்க செய்யும் போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. இன்னுமே உங்களுடைய உறவுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. அதே போல இப்போது காதல் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருந்துக்கோங்க. நீங்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்லியிருப்பீங்க. அந்த விஷயத்த உங்களால பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாம போகலாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களால வர முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களானது நடக்கலாங்க. ஸோ முன்கூட்டியே எந்தவித கமிட்மெண்ட்லையும் நீங்க வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். இது செய்யற அது செய்யற அப்படின்னு பெருசா எந்தவித வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நடக்காமலேயும் போகலாம். இதன் மூலமாக உங்களுடைய உறவுக்குள்ளேயே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுக்குமே ஒர்க் இருக்கு, அதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டா இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாங்க. மேலும் பணியிலையுமே திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். பண விஷயம்
விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. மற்றபடிக்கு பெருசா பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 120 நாட்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சுக்கிரஹோரை நேரத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி தேவிக்கு 2 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.